இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்டிய கலைஞரான உங்க முதல் மனைவி ஷோபா சந்திரா மேடமோட பேரை அந்த பில்டிங்க்கு வைக்கணும்னு நினைக்கிறோம் சார். அதுக்கு உங்க பர்மிஷன் வேணும் சார். நாட்டியம் நம்ம இந்திய கலாச்சாரத்துல இது ஒரு பகுதி. ஒரு காலத்துல நான் இது ரொம்ப பெரிய அற்புதம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு நாட்டியத்து மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை எல்லாம் மீறினா பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு பைத்தியமும் எனக்கு இருந்துச்சு. அந்த பைத்தியத்தினாலதான் நான் ஷோபா சந்திராவை காதலிச்சேன். நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, பைத்தியம் பிடிச்சது எனக்கு இல்ல, நாட்டியத்துக்கு தான். என் மனைவியான ஷோபா சந்திரா மேல நான் வச்சிருக்கிற மரியாதையால அவங்களை என்னால பைத்தியம்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனத்தை ஊக்குவிக்கிற இந்த மாதிரி ஃபண்டுக்கு நான் கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் சொன்னதா இதை சொல்லுங்க. உங்க காலேஜோட சுத்து வட்டாரத்திலேயே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பரப்பக்கூடாது. இது எனக்கு ரொம்ப பெரிய இன்சல்ட் டாட். அதை தான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி இன்சல்ட் பண்ற வேலைய இனிமே நீ பண்ணக்கூடாது. அவங்களோட சேர்த்து என் மனசுல இருக்கிற விஷயத்தை உங்க எல்லாருக்கும் எதுக்கு சொன்னேன்னா, மறுபடியும் இந்த நாட்டியங்கிற வார்த்தை நம்ம வீட்டுல கேட்கவே கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா பூமியும் இந்த டான்ஸ்ல நல்ல ஃபேமஸ் ஆச்சே. பூமிக்கு நான் ஆதரவு கொடுத்தது அவளோட நாட்டியத்தை பார்த்து இல்ல, அவளோட மனசுக்காக. நாட்டியங்கிற வார்த்தைய எல்லார் கூடயும் சேர்ந்து அவளும் இனிமே பயன்படுத்த மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தி கிரேட் ஷோபா சந்திராவோட கனவுகளை அப்பூர் வாங்குற ஒரு ராட்சசி எரிச்சிட்டா அது சாம்பல் ஆயிடுமா என்ன? அத எல்லாத்தையும் நாம நிலைநாட்டுவோம். நம்மளால எப்படி முடியுமா? அந்த கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் உங்க அப்பா நம்ப மாட்டாரு. ஷோபா சந்திராவே இறங்கி வந்து சொன்னா ஸ்ரீ 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 சரத் சந்திரா கேட்காம போயிடுவாராமாமா? ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷோபா சந்திரா என் உடம்புக்குள்ள வந்து உன் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு சொன்னப்போ சரத் சந்திரா அதை நம்பலையா? நம்பினாரு. ஆனா நாம நினைக்கும் போதெல்லாம் ஷோபா சந்திரா உன் உடம்புக்குள்ள வருவாங்களா? நீ சொல்ற மாதிரியே அவங்களும் சொல்லுவாங்களா? அப்படிலாம் நடக்குமாமா? நடக்கும். எப்படி? அன்னைக்கு எப்படி நடந்ததோ அப்படிதான். அன்னைக்கு என் உடம்புக்குள்ள ஷோபா சந்திரா வந்தத நீங்க நம்பலையா? அப்படின்னா அன்னைக்கு அது எல்லாமே பொய். அன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் நடிச்சேன். நான் ஷோபா சந்திரா. ஹே பூமி, எப்பவோ இறந்து போன என் அக்கா பேரை சொல்லிக்கிட்டு இப்படி நீ நடிச்சா நம்பிடுவேன்னு நினைச்சிட்டியா?
பூமி நீ இப்ப என்கிட்ட பேசுறியா இல்ல அண்ணன் கிட்ட பேசுறியா? உங்களுக்கு எதையுமே நேரடியா சொல்லவே தெரியாதா? ஆ, ஆ, அது வந்து போன்ல அண்ணன் இருக்கா, உனக்கு முன்னாடி நான் இருக்கேன். இப்போ உங்க அண்ணன் எதுக்காக ஃபோன் பண்ணிருக்காரு? ஆ, ஆ, அது வந்து ஒரு நிமிஷம் அண்ணன், நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு பூமி என்கிட்ட கேக்குறா. நான் அவகிட்ட என்ன சொல்லட்டும்? அவ என்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோயேன், உன் முகம் பேந்துருன்னு அவகிட்ட சொல்லு. ஓ, இந்த தம்பி மேல உனக்கு எவ்வளவு பாசம். வாவ், லவ் யூ லவ் யூ. என் மேல அண்ணனுக்கு எவ்வளவு பாசம்னு அவரே உன்கிட்ட சொல்ல போறாரா? நீ எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு அவர் சொன்னதை சொன்ன மாதிரியே என்கிட்ட வந்து சொல்லணும், சரியா? இந்தா. பூமி, கவனமா கேளு. ஓ, இப்ப எனக்கு ஒன்னும் தளபதிலாம் கால் பண்ண மாட்டாரு. டேக் யுவர் ஓன் டைம், சரியா? நேரடியா நான் உன்னை சந்திக்காம நீ எதுவும் தெளிவா சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். ஐயோ வேண்டாம். யாராவது பாத்துட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிரும். ஹலோ, நேத்து மாதிரி திருட்டுத்தனமாலாம் வரமாட்டேன். தோரா மாதிரி கிளம்பி நாளைக்கு நட்சத்திரா பர்த்டே பார்ட்டிக்கு வருவேன். கூப்பிடாத பார்ட்டிக்கு வந்தா இன்னும் அதிகமா அவமானப்படுவீங்க. என்ன கூப்பிடலன்னு நான் சொல்லலையே. நட்சத்திரா தான் என்ன வர சொல்லி அழைச்சா. நட்சத்திராவா? அவ எதுக்கு உங்களை கூப்பிட்டா? என்ன அவ காதலிக்கிறாளாம். காதலிக்கிறாளா? இப்படி ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவ காதலிக்கிறான்னு சொல்றதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும்? அப்புறம் இன்னொரு விஷயம், நானே வந்து கேக்க கட் பண்ணி அவளுக்கு ஊட்டி விடணும்னு சொல்றான். அதெல்லாம் எப்படி முடியும்? முடியாது. நானும் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு நிமிஷம், அவ என்ன காதலிச்சிருக்கா, அது அவளுடைய ப்ராப்ளம். கேக் ஊட்டி விடணுமா வேணாமான்றதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம். நடுவுல நீ ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் ரெண்டு குடும்பங்களுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய பகல்லாம் இருக்கு. நீங்க ஊட்டி விடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க வரும்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிரும். அப்ப சாரதா ஆண்டி பாவம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதனாலதான் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்.